ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கல்யாண மண்டபத்தில் காயத்ரியோட கல்யாணம் நின்று போனதுனால எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமும் சிவாவும் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா செலியனை தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணானதுமே அவங்களுமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ பார்த்தா காயத்ரி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தா அன்னபூர்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே இருக்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் பயங்கரமான ஒரு சதுரங்க வேட்டை விளையாட்டு விளையாண்டது பார்த்தா மகா தான் அப்படின்னு சொல்லணும். எசைக்கு பயங்கரமான ஒரு நடிப்பு. இடையில சஞ்சய் இப்போ செலியனோட ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் செலியனோட ஃபோன் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா சஞ்சய் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஊருக்காரங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று பேச ஆரம்பிச்சு, இந்த மாதிரி மாப்பிள்ளை ஓடி போயிட்டாராமே அப்படியாமே இப்படியாமன்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் எசைக்கு மகா கிட்ட ஏக்கா எல்லாரும் பேசுகிறாங்க, நீ போய் பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு ஆரம்பிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதே முகூர்த்தத்தில் இதே தேதியில் இப்பயே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் கேட்கும்போது இப்போ தான் மகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எசைக்கியை அதாவது என் தம்பி எசைக்கியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் வாசு இருக்கார் பாருங்க, அதாவது இப்போ சிவாவோட அப்பா இருக்கார்ல வாசு, அவர் ஆரம்பத்திலிருந்தே மகா பேசுறது எல்லாத்தையுமே தடுத்து பேசுகிறாரு. இல்லை இதெல்லாம் சரியாக வராது அப்படி இப்படின்னு. ஆனாலும் மகா விடுறதா இல்லை, பயங்கரமான மூச்சை போட்டு பேசுகிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா காயத்ரியை பயங்கரமாக மண்டையை கழுவுறது இல்லாமல் இந்த பக்கத்து அன்னபூர்ணியை வச்சு பேசி பயங்கரமாக குழப்பிடுறாங்க. அன்னபூர்ணி பாவம் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டாக பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ காயத்ரி செலியன் ஓடி போனதுனால ரொம்பவுமே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்தே அவங்க வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பைரவி பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்துவும் அதே மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மகாவுக்கு சரியான கோவம் நீங்களாம் வாயை மூடிக்கிட்டு இருங்கடி, நேற்று வந்தவளுங்க நீங்கள், நான் எங்கள் குடும்பத்து விஷயம் பேசுகிறேன், நீங்களாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க ரெண்டு, ஏன்னா அவங்கள பெரிய சதி திட்டம்ல அதை தடுக்கிறாங்கிறதுனால அப்படியே பைரவியும் சிந்துவையும் அப்படியே அதட்டி அடைக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எசைக்கிட்டையும் கேட்குறாங்க, நீங்கள்லாம் சம்மதிச்சா எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி எசைக்கையும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஒரு பக்கத்து பார்த்தா ஆறுமுகமும் சிவாவும் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கதை ரொம்ப முக்கியமான கதை அப்படிங்கிறதுனால 2-3 நாள் இழுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த கதையை இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக 2 விதமான ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று இருக்குது கண்டிப்பாக இப்போ இந்த நேரத்தில் செலியனை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடுறது. ஆனால் இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எசைக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணுறது. இதில் மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் காயத்ரியை கண்டிப்பாக செலியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது செலியன் அதை அதாவது எசைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க காயத்ரியை. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நடந்தால் மட்டும்தான் அடுத்து பயங்கரமான ஒரு வில்லத்தரமான ஒரு கதை ஆரம்பமாகும். அது சம்மந்தமாக இப்போ பேசணும்னா நிறைய ஆகிடும். அதனால் பார்த்து நம்ம அப்புறம் பேசி என்ஜாய் பண்ணலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.